ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான பைமோட் பற்றி பார்த்துடலாம். ஸோ பைமோட் வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி. ஸோ நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ், அதாவது வீட்டு மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அங்கேயும் போய் அலைச்சல் பட வேண்டியதில்லை. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நம்ம பைமோட் அப்ளிகேஷனில் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2025ஓட இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் நேம் வந்து ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தோட பேர் வச்சு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லீக், அதாவது இந்த டெஸ்ட் சீரீஸ் நடக்க போகுது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து இன்றைக்கி அவங்க பேர் இதில் வந்திருக்கிறதுனால ஸோ சம்திங் நல்லா பேசியிருந்தாங்க. பெருமையாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியா அண்டு இங்கிலாண்டு ஒரு டெஸ்ட் டீம் வந்து ஆடுற ட்ராஃபிக் எங்கள் பேர் வச்சது நல்லாயிருக்கு அது மாதிரி சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனி வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் எய்தர் இங்கிலாண்டில் இல்லாட்டி இந்தியாவில் நடக்கிறப்போ ஸோ இவங்க நேமில் தான் வந்து இருக்கும் அடுத்த நேம் மாற்றுற வரைக்கும். ஸோ இதான் வந்து இந்த சீரீஸ்னோட ஃபஸ்ட் அப்டேட். ஸோ இது வந்து ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஹெட்டிங்கில், அதாவது ஜூன் 20 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஹெட்டிங்கில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பிச்சனுடைய இமேஜ் இதோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸில் நாளைக்கு ஃபஸ்ட் மேட்ச். ஸோ பும்ராவோட வந்து எப்படி சில கேம்ஸ் வந்து மிஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பேக் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி இருந்ததுனால. ஸோ அது அதிகமாச்சுன்னா அவர் கரியர் இம்பேக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவர் 5 மேட்ச்சில் ஃபியூ மேட்சஸ் தான் விளையாடுவார். ஸோ பிக் நேம்ஸ் விராட் கோலி அண்டு ரோஹித் மிஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ கில்லோட கேப்டன்சியில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கில் லீட் பண்ண போகிறாரு, அதுவும் ஒரு டெஸ்ட் சைடில். ஸோ டெஸ்ட் ஃபார்மேட் தான் வந்து ரொம்ப டஃப்பான ஃபார்மேட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ விராட் கோலி மாதிரி வந்து ஒரு யங்கேஜ்லேயே வந்து இந்தியாவை வந்து டெஸ்ட்டில் லீட் பண்ண போகிறாரு. ஸோ விராட் 2014 வந்து ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு லீட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி ஒரு அவே சீரீஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணார்னா பரவாயில்ல. பட் என்னதான் இருந்தாலும் இந்தியாவோட பிளேயிங் பார்த்திங்கன்னா நிறையா லாஸ்ட் இங்கிலாந்து டோர்னமெண்ட் நம்ம போனதுக்கும் இந்த தடவை போனதுக்கும் நிறையா பிளேயர்ஸ் மாறி இருக்கிறாங்க. ஆனால் அதே நம்ம இங்கிலாந்து சைட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதே 11 ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு வந்து எப்படி வேணாலும் இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம சீரீஸ் ஜெயிக்கலாம். ஸோ இங்கிலாந்து வந்து அவங்களோட பிளேயிங் 11 வந்து 1 டே ஆர் பிஃபோர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஸ்டார்டிங் 11 பார்த்துக்குங்க. ஸோ ஜாஸ் டங்க் தான் வந்து எனக்கு தெரிஞ்சதில் நியூ நேமாக இருக்குது. மற்றபடி இது எல்லாருமே வந்து இங்கிலாந்து டெஸ்ட் டீமில் மெயினாக இருக்கிறவங்க. ஸோ இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எங்கேருந்து லூஸ் பண்ணாங்களோ லாஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதாவது 8 அவுட் ஆஃப் 3 வின்ஸ், கடைசி 8 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சா நம்ம ஃபைனல்ஸ் போகிற மாதிரி இருந்தோம். அங்கேருந்து நம்ம லூஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட்டு மிஸ் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இந்த தடவை அது நடக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷித் ராணா வந்து பிக் பண்ணியிருப்பாங்க ஓவர் முகேஷ் குமார் அண்டு அமுல் காமோஜ் ஏதோ சம்திங். இவங்க 2 பேர்த்துக்கு பதிலாக வந்து இவங்க 2 பேருமே வந்து ஹர்ஷித் ராணாவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிக் பண்ணலன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ். இதெல்லாம் தான் நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸோட ஒரு ஓவர்வியூவாட்ட ஒரு வீடியோ பண்ணலான்னு போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் பபாய். தேங்க்யூ கிரிக்கெட் லவர்ஸ்.